சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்து எப்படியாச்சும் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி காரை வாங்கிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி பார்த்தாப்புல. ஆனால் வந்த இன்ஸ்பெக்டரும் அதெல்லாம் முடியாது, குடிக்கவே முடியாது, உன் லைசன்ஸையே கேன்சல் பண்ண சொல்கிறாங்க, நீ எதா இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க. இங்கே எப்படியாச்சும் உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மீனா காலையிலேயே அந்த பாருக்கு போயிடுறாப்புல. அங்கே ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல, ஃபோனை வச்சு யூடியூப்புக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற போது மீனாவை பார்த்தீங்களா, காலையிலேயே ஒரு பொண்ணு கூட சரக்கு வாங்க வந்திருக்கு அப்படின்னு கேவலமாக ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இதனால் கோபம் அடைகிற நம்ம மீனா அந்த ஆள் கன்னத்திலே பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு உண்மை என்னன்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பாரையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம மீனா நேராக போயிட்டு பார் ஓனர்கிட்ட எப்படியோ கெஞ்சி கூத்தாடி சிசிடிவி கேமராவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி அங்கே இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க. அப்போ முத்து பார்த்திங்கன்னா குடிக்கவே இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டி தான் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது. ஸோ அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம மீனா ஃபோனில் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரவிக்கும் பார்த்திங்கன்னா வீடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. ரவிக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் நேராக முத்து இருக்கிற கார் செட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் கிளம்பிடுறாங்க. அங்கே ரவி ஃபஸ்ட்லேயே முன்னாடி போயிட்டு நம்ம முத்துவை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிட்றேன், நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அங்கே மீனாவும் ஓடியாந்து நேராக நம்ம முத்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம முத்துவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியவே இல்லை கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் தான் ஃபோனை கொடுத்து அந்த வீடியோவையே காமிக்கிறாங்க. அப்போ நம்ம முத்துவுக்கும் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது, இது எல்லாமே அந்த சிட்டியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோ நம்ம முத்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதையும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இப்போ முத்து குடிக்கல அப்படிங்கிற உண்மை பார்த்திங்கன்னா ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அண்ணாமலையும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்றாப்புல, நம்ம கூட முத்துவை நம்பலையே அவ்வளோ சொல்லியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாப்புல. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.